இருமொழி கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். விருப்பம் இருந்தால் அவர்கள் 3வது மொழியை படிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. மதுவிலக்கு என்ற கொள்கையை வலியுறுத்தி விசிக நடத்தும் மாநாடு என்பதால் மறு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. அனைத்து கட்சிகளுக்கு விசிக பொதுவான அழைப்பு விடுத்த நிலையில் அதிமுக ஆட்டம் போடுவது ஏன் என தெரியவில்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. அப்படி ஒன்று வரவே வராதுங்கிறது எங்களுடைய எண்ணம், அது எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவங்க ஒரு அழைப்பு கொடுத்த உடனே இவ்வளோ ஆட்டம் போடுறாங்கன்னா எங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுக்காக ஒரு திட்டத்திற்காக அழைக்கிறார்கள். அவங்க பொதுவாக தான் அழைச்சிருக்காங்க, யார் வேணாலும் கலந்துக்கலான்ட்டு. மதுபான முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு நாளை தீர்ப்பு அளிக்கிறது உச்சநீதிமன்றம். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் ஆதார் ஆணையம் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் என எதிர்பார்க்கிறோம். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. மெட்ரோல் இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு. இந்த வருஷத்துல இனிமேல் கொடுப்பாங்களா இருக்கும் இல்லையா? அதனால ₹1 கூட கிடைக்கலங்கிறத நம்ம சரியா இருக்க முடியாது. போக்குவரத்து துறை போக்குவரத்து மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 11 வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க. விஜய் தேர்தல் களத்தில் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாக இருப்பார். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா பேட்டி. இப்போ விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன? அவர் நீட்டு எதுக்கிறார். கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றார். அப்போ நீங்க அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர். அதனால இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி திராவிடியன் பார்ட்டிஸ். தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு வழங்க வேண்டும். மதுரை மாநகராட்சி மெத்தன போக்கில் இல்லாமல் உடனடியாக இதுபோன்றுள்ள விடுதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அதன் அடிப்படையில் தான் இதை பார்த்துருக்கோம். 2 பேர் ஜிஹெச்சில் இந்த மாதிரி விபத்தை இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்குற காசு மாதிரி கொடுக்காம, இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் மற்றும் பாரதத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும். காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். மதுரையில் தீ விபத்தில் இருந்து உயிர் தப்பிய பெண்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதி. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 3வது வாரம் நடைபெறவுள்ளதாக தகவல். செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தேதியில் மாற்றம் என தகவல். ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை கோயிலின் நடை நாளை திறக்கப்படும் என தேவஸ்தானம் போர்டு அறிவிப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் 15, 16 தேதிகளில் சிறப்பு விருந்துகள் அளிக்கப்பட உள்ளது. மதுரை மாநகராட்சியில் அனுமதியின்றி செயல்படும் விடுதிகள் குறித்து 4 உதவி ஆணையர்கள் தலைமையில் ஆய்வு செய்யப்படும். பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மதுரை மாநகராட்சி நடவடிக்கை. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும். கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெருக்கடி கொடுக்கும் சூழலில் அமைச்சர் முத்துசாமி உறுதி. குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்த நிலையில் புரளி என தகவல். காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். தொழிலாளர் துறை அமைச்சர் முன்னிலையில் இன்று பிற்பகலில் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை. அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. தமிழ்நாட்டில்
ஜார்ஜியாவில் கல்வி சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய மத்திய அரசு அதற்கான நிதியை வழங்காதது ஏற்க முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. மத்திய அரசு நிதி வழங்காததால் 32,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவது பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசே பாராட்டுறீங்க, தமிழ்நாடு கல்வி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறீங்க. அப்படி பாராட்டுற நீங்க எங்களுக்கான அந்த நிதியையும் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. முதலமைச்சர் தமிழகம் திரும்பியவுடன் மத்திய அரசிடமிருந்து சமக்கிர சிக்ஷா நிதி பெறுவது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. விதிமுறைகள் நம்ம வகுக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து எப்படி யார் உள்ள வரும், யார் உள்ள வரக்கூடாது என்று விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த விதிமுறைகள் இதெல்லாம் ஒன் ஆஃப் த இதுவா. ஏன்னா இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வரும்போது அதுக்கு உரிய தண்டனையும் யார் யாரும் அந்த மாதிரி சமூகத்தை உள்ளே நுழைத்து எங்களுடைய கட்டுமானங்கள் உடைக்கிறார்கள் அந்த பணியில் ஈடுபட அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல தண்டனை எடுத்து. கலிபோர்னியாவில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ 48 மணி நேரத்தில் 50,000 ஏக்கர் வனப்பரப்பு சாம்பல். ஜார்ஜியாவில் கடல் மீது இருசக்கர வாகனம் ஓட்டி அசத்தல். பிரத்யேகமாக உருவாக்கிய பைக்கில் 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.